ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்எஸ்சியிலேருந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் போஸ்ட்பான் ஆகுமா ஆகாதான்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்டோடைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரீஷெடியூல் ஆனது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் வந்து ஒரு நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இதில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்த நோட்டீஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க, அஃபிஷியலாக வந்தது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ செலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரிட் பெட்டிஷன் வந்து 2018 வந்து போட்டிருந்திருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி இது எக்ஸாமில் நிறையா ரீஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து எஸ்எஸ்சி வந்து ஒத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நிறையா மாடிஃபிகேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் தான் அந்த ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கொண்டு வருது, இந்த மாதிரி நிறையா வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து செலெக்ஷன் போஸ்ட்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த செலெக்ஷன் போஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் 2025 ஃபர்ஸ்ட் நடந்த எக்ஸாம். இது பார்த்தீங்கன்னா 5,50,000 பேர் வந்து நிறைய இடத்துல எழுதியிருக்காங்க. சிஜிஎல், சிஹெச்எல், எம்டிஎஸ் எக்ஸாம். ஸோ அதாவது செலெக்ஷன் போஸ்ட்ல. ஓகேவா? ஸோ இது வந்து மொத்தம் 5,50,000 பேர் வந்து எழுதியிருக்காங்க. இதில் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வெண்டார் மாறினால பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடி நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூ நிறையா இருக்குது. இந்த வெண்டார் சரியில்லை, டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா வந்து போராட்டம்லாம் நாட்டில் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும்போது நிறையா வந்து இந்த மாதிரி டிஸ்ரப்ஷன் இருந்துச்சு. எக்ஸாம் வந்து நடக்கும்போது நிறைய இடையூறுலாம் இருந்திருக்கு, டெக்னிக்கல் இஷ்யூ நிறையா இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ரீஷெடியூல் நாங்கள் பண்ணோம். அதே மாதிரி ஜூலை 24 ஆகஸ்ட் 1 வரைக்கும் நடந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 உள்ள ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் அவங்கள அக்காமடேட் பண்ணி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வச்சோம். அது போக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் கண்டக்ட் பண்ணி அதில் ஒரு 8,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆனாங்கன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 55,000 பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ரீடெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரீஷெடியூல் எப்போ அப்படின்னா அஃபெக்ட் ஆனவங்க இந்த 55,000 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு 29 ஆகஸ்ட் 2025 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரீஷெடியூல், அதாவது ரீடெஸ்ட் வைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர், ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா நாங்கள் இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோம். அதாவது இது ரிலேட்டடான அந்த ரீடெஸ்ட் ரிலேட்டடான இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மொபைல் ஐடி அண்டு இமெயில் மூலயமா நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஃபேவர் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ப்ரிஃபரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்களே, எக்ஸாமோடைய சிட்டி ப்ரிஃபரன்ஸு. ஸோ அங்கேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா போடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 29 ஆகஸ்ட் நடக்குது பார்த்தீங்களா எக்ஸாம். ஸோ அவங்களுக்கு 26 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ செலெக்ஷன் போஸ்ட்டை பற்றி சொன்னது இதுதான். ஓகேவா? இந்த செலெக்ஷன் போஸ்ட்டு இந்த மாதிரி சிலருக்கு அதாவது 55,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாம் நடக்கிறனால, ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா சிஜிஎல் எக்ஸாம். இந்த சிஜிஎல் எக்ஸாம் தான் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, தள்ளி போகுமா போகாதா. ஏன் அப்படின்னா செலெக்ஷன் போஸ்ட்ல நிறைய இந்த மாதிரி இடையூறு இருந்தனால இது நடக்குமா நடக்காதா, என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி நீங்க நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கு தான் அவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ 13 ஆகஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 13 ஆகஸ்ட்னு சொல்லிட்டான். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு அப்டேட் வராமல் இருந்துச்சு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டான். இந்த மாதிரி என்ன சொல்லிட்டான்னா சிஜிஎல் எக்ஸாம் இந்த 13 வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 1 வீக் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போஸ்ட்பான் பண்ணுறோம், ஏன்னா இங்கே மாதிரி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தனால நாங்கள் அதை சரி பண்ணிட்டு இதுக்கான எக்ஸாமை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 செப்டம்பர் 1 வீக்குக்கு நாங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடியே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் நான் போட்டிருந்தேன், இந்த மாதிரி சிஜிஎல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து போஸ்ட்பான் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி
நிறையா இருக்குது. ஸோ டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. நல்லாவே டைம் இருக்குது. இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 25 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 25 நாள் டைம்ன்றது நல்ல ஒரு டைமு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னன்னா 13ஆம் தேதி தான் எக்ஸாம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 25 நாள் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்றப்ப நீங்கள் இன்னும் நிறையா நீங்கள் டெஸ்ட்டு போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கான டாப்பிக்கு, வீக்கான செக்ஷனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டைமு. ஸோ இது வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் ஆஸ்பிரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு நியூஸு. அதே மாதிரி இது ரிலேட்டடான இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் போடுறேன்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ சிஜிஎல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆகிறனால அதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகும். ஓகேவா? ஸோ அப்போ ரீஷெடியூல் இதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு ரீஷெடியூல் வந்து நாங்கள் இனிமேல் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிவைஸ்டு ஷெடியூல் வந்து சிஜிஎலுக்கும் சரி அண்ட் ஆல் அதர் சப்சிக்வெண்ட் எக்ஸாம், அதாவது இதுக்கடுத்து வரக்கூடிய சிபிஓ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இது எல்லாத்துடைய எக்ஸாமுக்கும் ஒரு ரீஷெடியூல் நாங்கள் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். அதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வந்து ஒரு கேலண்டர் மாதிரி அகைன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ரிவைஸ்டு ஷெடியூல் வந்து. ஓகேவா? ஸோ ரொம்பலாம் ஒன்றும் தள்ளி போகாது. ஒரு 1 மந்த், இப்போ இருக்கிறத விட ஒரு 1 மந்த் தான் தள்ளி போகும். இப்போ சிஜிஎல் எப்படி ஒரு மாதம் தள்ளி போச்சோ அதே மாதிரி தான் சிஹெச்எல் ஒரு மாதம் தள்ளி போகும், எம்டிஎஸ் ஒரு மாதம் தள்ளி போகும், இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த எஸ்எஸ்சி போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிறைய பேர் தப்பு விட்டுருப்பீங்க. 10th நம்பர் என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக 12th போட்டிருப்பீங்க. அதே மாதிரி 10th அந்த நம்பர் போகிறதுக்கு பதிலாக சர்டிஃபிகேட் நம்பரை போட்டு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நிறையா பேரில் தப்பு விட்டுருப்பீங்க. இந்த மாதிரி நிறையா தப்பு விட்டுருப்பீங்க. பார்த்தீங்களா? ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குமோ அந்த டீட்டெயில்ஸில் ஏதாவது நீங்கள் தப்பு விட்டுருந்தீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு அவன் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான். என்னன்னா 14 ஆகஸ்ட்ல இருந்து 31 ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது நீங்கள் தப்பு விட்டுருந்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது கொடுக்குறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் டைம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் இருக்கும். என்னன்னா ஸோ செலெக்ஷன் போஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, 55,000 பேருக்கு தான் நான் வந்து இப்போ எக்ஸாம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துட்டான் ஒரு கிளாரிஃபிகேஷன். சேலஞ்ச் ப்ராசஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த கொஸ்டின் இன் செலெக்ஷன் போஸ்ட் வில் பி டேக்கன் அப் ஆஃப்டர் த கன்க்ளூஷன் ஆஃப் த டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டான். அதாவது எல்லாருக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதாவது ஆஃப்டர் 29 ஆகஸ்ட் 29 இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் அதாவது சேலஞ்ச் ப்ராசஸ் வந்து எனேபிள் பண்ணுவோம், அது வந்து ஓப்பன் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ரெஸ்பான்ஸ் ஷீட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எதுவும் வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கு கொடுத்துருக்கிற 4 முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா? ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தப்பு விட்டுருந்தவங்க நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சிஜிஎலுக்கு நல்ல டைம் இருக்குது, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல வேக்கன்சி கொடுத்துருக்கான், 14,000க்கு மேலே வேக்கன்சி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹியூஜ் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 14,000ல் ஒரு போஸ்ட் எப்படியோ எடுத்தாகணும்னு சொல்லிட்டு இந்த 25 நாள் நல்லா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணி நல்ல ஒரு போஸ்ட்டு போக முடியும். ஓகேவா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த அப்டேட்டை தான் வந்து மெயினாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதை சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.